தமிழ்நாட்டில் 2024 ஜனவரி 7ஆம் தேதி தொடங்கி உலக முதலீட்டாளர் மாநாடு நடைபெறுகிறது. இதற்காக கடந்த 2 ஆண்டுகளாக தமிழக முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் தொடர்ந்து இதற்கான முயற்சிகளையும் மேற்கொண்டு இதற்காக பல வகையிலே உலக முதலீட்டாளர்களை தமிழ்நாட்டில் முதலீடு செய்ய வைப்பதற்காகவும் அதற்கான உகந்த நிலை தமிழ்நாட்டில் இருக்கிறது என்பதை எடுத்துச் சொல்வதிலும் முதலமைச்சரும் அமைச்சர்களும் இதில் முன்னிலை வகித்து இதை செய்திருக்கிறார்கள். இது பாராட்டப்பட வேண்டியது, போற்றப்பட வேண்டியது. ஏனென்றால் இது தமிழ்நாடு ஒரு வளர்ந்த மாநிலமாக மாறுவதற்கான அனைத்து இடங்களையும் பெற்றிருக்கிறது. நம்மை பொறுத்த மட்டிலே இந்தியாவினுடைய தொழிலில் சிறந்த மாநிலங்களில் ஒன்றாக விளங்குவதற்கு இன்னும் ஒரு சில அடிகளே இருக்கின்றன. அப்படி இருக்கிற நிலையில் இந்த முதலீட்டாளர் மாநாடு என்பது மிகப்பெரிய அளவிலே அந்த லட்சியத்தை அடைவதற்காகவும் அதே போல 3 டிரில்லியன் பொருளாதாரம் என்று தமிழகத்தை உயர்த்துவதற்கான தமிழக முதலமைச்சருடைய கனவையும் நிறைவேற்றும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இந்த முதலீட்டாளர் மாநாட்டிலே குறிப்பாக தமிழ்நாட்டிற்கு மிகப்பெரிய அளவிலே முதலீடுகள் வரும் என்ற நம்பிக்கை முழுமையாக இருக்கிறது. குறிப்பாக விருதுநகர் மாவட்டத்திலே தொழில்துறையிலே முன்னேற்றுவதற்காகவும் பெரும் கம்பெனிகள் ஏதாவது ஒரு வகையிலே தொழில் தொடங்க வேண்டும் என்ற முயற்சி இந்த மாநாட்டிலே நிறைவேறும் என்ற நம்பிக்கை எனக்கு முழுமையாக இருக்கிறது. மத்திய அரசு நான் முதல்ல சொன்னதைப் போல அதுவும் குறிப்பாக நிதி அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் வாயிலே வடை சுடுவதற்காக அவருக்கு நோபல் பரிசு வழங்க வேண்டும். அதுவும் குறிப்பாக தமிழ்நாடு என்றால் அவர் மிக வேகமாக நாடகங்களை நிறைவேற்றி வெற்று அரசியலை நிறைவேற்றிவிட்டு செல்வதில் அவர் மிகவும் தலை சிறந்து விளங்குகிறார். மீண்டும் அதை நிரூபித்திருக்கிறார். தூத்துக்குடி தென் மாவட்ட மக்கள் தவித்துக் கொண்டிருக்கின்ற நிலையிலும் ஒரு நிதியமைச்சராக பொறுப்பில் இருக்கிறவர் செய்த அரசியல் என்பதும் அநாகரிகமாக இருந்தது. இது மிகவும் வெட்கப்பட வேண்டியது. மக்கள் பிரச்சனைகள் இருக்கும் பொழுது இப்படி அரசியலில் ஈடுபடுவது ஒரு நிதியமைச்சருடைய ஸ்தானத்தில் இருப்பவர் செய்யக்கூடிய வேலையா என்பது கூட நம்மால் சிந்திக்க முடிந்தது. மத்திய அரசு தமிழ்நாட்டிற்கு உரிய நிவாரண நிதியை அளிக்க வேண்டும். மாநில அரசு தன்னால் முதல் கட்டமாக பாதிக்கப்பட்ட நபர்களுக்கான நிவாரணத்தை அறிவித்திருக்கிறார்கள். ஆனால் பெரிய அளவிலே மக்களுடைய பிரச்சனை என்பது மிகப்பெரிய அளவிலே பாதிக்கப்பட்டிருக்கிறது. அதுவும் குறிப்பாக சிறு வியாபாரிகளும் விவசாயிகளும் மிகப்பெரிய அளவிலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நிவாரணம் கொடுக்கக்கூடிய நிதிநிலை என்பது மத்திய அரசுக்கு தான் இருக்கிறது. மத்திய அரசு குறிப்பாக திரு மோடி அவர்களுடைய அரசு எப்பொழுதும் காட்டுகின்ற அந்த பாரபட்சத்தை நிறுத்திவிட்டு உண்மையாக தேர்தல் வருவதால் மோடி அவர்களை பொறுத்த மட்டிலே தேர்தல் வரும் பொழுதெல்லாம் மக்கள் மேல் அன்பு காட்டுவதும் ஆர்வம் காட்டுவதும் பாசம் காட்டுவதும் அவருடைய பலம். அப்படிப்பட்ட அந்த பலத்தை தேர்தல் வருவதனால் இந்த முறை தமிழக மக்கள் அதுவும் குறிப்பாக தென் மாவட்டங்கள் மக்கள் மீது காட்டுவார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. ஏனென்றால் அவரை பொறுத்த மட்டிலே தொடர்ந்து தமிழக மக்களை ஏமாற்றுவதற்காக 9 ஆண்டுகளாக தொடர்ந்து முயற்சி வருகிறார். இந்த முறையாவது உண்மையாக நிவாரணம் அளிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைக்கிறோம். நாடாளுமன்ற உறுப்பினர்கள் திரு TR பாலு அவர்களுடைய தலைமையிலே அனைத்து கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் திரு அமித்ஷா அவர்களை சென்று பார்ப்பதற்காக நேரம் கேட்டோம். அதற்கு அமித்ஷா அவர்கள் நேரம் கொடுக்காதது வருத்தத்தை தெரிவிக்கிறது. தமிழக எம்பிக்கள் பிரச்சனைகளை பற்றி பேசுவதற்காக நேரம் கேட்கும் பொழுதும் வெள்ள நிவாரணம் பற்றி பேசுவதற்காக நேரம் கேட்கும் பொழுதும் இதற்கு வழங்காமல் பாராமுகம் காக்கின்ற மத்திய அரசை வன்மையாக கண்டிக்கிறேன். கூட்டணி எப்பொழுது இந்தியா கூட்டணியினுடைய கூட்டணி தலைவர்கள் சுமூகமாக கூட்டணி பேச்சுவார்த்தைகள் தொடங்கி இருக்கின்றன. இந்தியா கூட்டணி மிகப்பெரிய அளவிலே வெற்றி பெற்று 300 இடங்களுக்கு மேல் வெற்றி பெற்று இந்தியா டெல்லியிலே ஆட்சி அமைக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதற்கான முதல் படி இந்தியா கூட்டணி தலைவர்களுடைய கூட்டணி பேச்சுவார்த்தை. அந்த கூட்டணி பேச்சுவார்த்தை நேற்று டெல்லியிலே JDU கட்சியோடு நிதிஷ்குமார் கட்சியோடு காங்கிரஸ் கட்சியோட கூட்டணி தொடங்கி இருக்கிறது. ஒவ்வொரு கட்சியுடனும் இப்படி கூட்டணி பேச்சுவார்த்தை நிறைவேறும் என்ற நம்பிக்கை முழுமையாக இருக்கிறது. பாஜகவுடைய தலையெழுத்து மாறுதோ இல்லையோ, மத்திய பிரதேச மக்களுடைய தலையெழுத்து மாறிடுச்சு. 25,000 மீன் கடைகளையும் 25,000 கோழிக்கடைகளையும் பாஜக அரசு மத்திய பிரதேசத்தில் மூடியிருக்கிறது. கோழிக்கடையும் மீன் கடையும் காலி பண்ணிட்டாங்க பாஜக ஆட்சிக்கு வந்தோன்னு. அதே நிலை தமிழ்நாட்டிற்கு வரணும், மற்ற இடங்களுக்கும் வர வேண்டும் என்றால் பாஜக எப்பொழுதெல்லாம் வெற்றி பெறுகிறதோ
தனி மனிதர்களுடைய உடை, உணவு மற்றும் கலாச்சாரங்கள் பாதிக்கப்படும். மத்திய பிரதேசத்தில் நடந்த அதே அவலம் கோழி மற்றும் மீன் கடைகளுக்கு விதிக்கப்பட்ட தடையை கண்டிக்கிறோம். அதே போல மற்ற மாநிலங்களுக்கு பரவாமல் இருப்பதற்கு மோடி அரசே பாராளுமன்றத்திலே தோற்கடிக்க வேண்டியது இந்திய மக்களுடைய கடமையாகும். நான் முதல்ல சொன்னது மாதிரி அந்த சட்டமன்ற தேர்தல் என்பது மிகவும் முக்கியமான தேர்தல். அதில் தோல்வியுற்றோம். அதற்கான காரணங்களை கடந்த முறையும் சொன்னேன். பாஜகவை பொறுத்த மட்டிலே சத்தீஸ்கடில் 7 லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் மொத்தம் தோல்வியுற்றோம். ராஜஸ்தானிலே 6 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியுற்றோம். விளைவு என்னவென்றால் ஆட்சிகளை 2 இடங்களிலும் ஆட்சிகளை இழந்தோம். மீண்டும் காங்கிரஸ் கட்சி அதற்கான வழிமுறைகளை செய்து வருகிறது. குறிப்பாக வருகின்ற ஜனவரி 14ஆம் தேதி ராகுல் காந்தி அவர்கள் இந்திய ஒற்றுமை நீதி பயணத்தை தொடங்குகிறார். சமூக நீதியை முன்னிறுத்தியும் அரசியல் நீதியை முன்னிறுத்தியும் பொருளாதார நீதியை முன்னிறுத்தியும் இந்த பயணம் நடக்கப் போகிறது. இந்த பயணம் மிகப்பெரிய அளவில் மாற்றம் வரும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு முழுமையாக இருக்கிறது. பாஜகவை பொறுத்த மட்டிலே மதவாதத்தை, குறிப்பாக மத வெறுப்பை மையப்படுத்தி இந்த தேர்தலை சந்திக்கிறது. காங்கிரஸ் கட்சியும் இந்தியா கூட்டணியும் சமூக நீதியையும் பொருளாதார நீதியையும் அரசியல் நீதியையும் முன்னிறுத்தி இந்த தேர்தலை சந்திக்கிறோம். எங்களை பொறுத்த மட்டிலே இந்த நீதிக்கான போராட்டம் வெல்லும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு முழுமையாக இருக்கிறது. அந்த யாத்திரை என்பது மிகப்பெரிய திருப்பு முனையாக இந்தியா கூட்டணிக்கு அமையும்.